எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்க நம்மக்கிட்ட வந்து கேட்குறாங்கன்னா, நமக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க அப்படின்னு தாங்க அங்க பார்க்கணும். ஏன்னா, உதவி அப்படிங்கிறது வெறும் பணத்தால மட்டும் நடக்கிறது மட்டும் இல்லங்க. ஏன்னா, அவன் மனசுல வந்து ரொம்ப உடைஞ்சு போயிருக்கலாம். உங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினா அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அதுக்காக உங்கள அவன் கேட்டிருக்கலாம். இல்ல அவன் வந்து வாழ்க்கையில ஒரு அடுத்த கட்டமா ஏதோ ஒரு பிசினஸோ, ஏதோ ஒரு விஷயம் நல்லது பண்ணணும் அப்படின்னு மனசுல நெனச்சுக்கிட்டு, உங்ககிட்ட என்ன சொல்றது? பேசினா ஒரு 5 நிமிஷம் பேசினா, நீங்க ஒரு அட்வைஸ் குடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதிலிருந்து அவன் ஒரு தெளிவு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக மட்டும் தாங்க அவன் வந்து உங்ககிட்ட கேட்குறான். அவனுக்கு வந்து வேற அவனுக்கு தெரியாமல்லாம் இல்ல. அவனுக்கு பல பேர தெரிஞ்சிருக்கும். ஆனா, உங்கள வந்து அவன் ட்ரஸ்ட் பண்ணி உங்கள்ட்ட கேட்டா, ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்குறான் பார்த்தீங்களா? அப்போ அதுக்கு நீங்க மதிப்பு குடுத்து, அவனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அத விட்டுட்டு, நான் வந்து பிஸியா இருக்கேன். இல்ல நான் வந்து அப்புறமா சொல்றேன். எப்போ? அப்புறம்னா அப்படியே விடிஞ்சிரும் அவ்வளோதான். ஸோ எங்க சொல்றாங்க? இந்த மாரி தாங்க இன்னைக்கு இருக்கோம். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 2டே 2 விஷயம் தான். ஒண்ணு என்னன்னா, இன்னும் நீங்க அந்த மாரியான பெர்சன நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு மேல ஒரு பெரிய முட்டாள நம்ம பார்த்துட்டு இருக்க மாட்டோங்க. 2வது அவங்க வந்து உங்கள நம்பி வந்து உங்கள ட்ரஸ்ட் பண்ணி கேட்குறாங்கன்னா,